ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பீமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க வீட்டு சைடு என்ன தேடி கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா? எங்க அப்பா வீட்டு சைடு. அது யாரு, எவரு, என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ள பாப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. கசின் வந்திருக்கான்னு சொல்லு. கசின் தான், இல்ல சொல்லல. ஆனா எங்க அம்மா வீட்டு சைடே தான் பாத்துருப்பாங்க எல்லா ஃபங்க்ஷன்லயும். எங்க அப்பா வீட்டு சைடு ஆளுங்களை என்ன பார்த்ததே இல்லை. எங்க அண்ணனை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பாத்துருப்பாங்க. நாம போன மாசம் போயிருந்திருப்போம்ல, மாதேஷ், அவங்கள பாத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஊர்ல ரொம்ப க்ளோஸ். நான் எப்பயுமே அந்த ஊருக்கு போவேன் அப்படின்னா இவங்க 2 பேர் தான். மாதேஷும் கீதா, சதீஷ், எங்க பேபி அத்திய, அவங்க தான் 3 பேர் தான் அங்கதான் போவோம். அவங்க வந்திருக்காங்க இன்னைக்கு. கீதா மட்டும் வந்திருக்கா. அதாவது கோர்ஸ், அவ பியூட்டிஷியன், பெரிய பியூட்டிஷியன் ஆயிட்டாங்க அவங்க. அதனால அந்த பியூட்டிஷியன் கோர்ஸுக்கு ஏதோ வந்துக்கிறாங்க. 3 நாள் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு போகும்போது எங்க வீட்டுக்கு ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அட்லீஸ்ட் அப்படியாவது என்ன ஞாபகம் இருந்தே போகும்போதாச்சும் எங்க வீட்டுல என்ன பாத்துட்டு போகணும்னு தோணுச்சு இல்ல. அதுவே பெரிய விஷயம் தான். உன்னதான் பெருமையா பேசிட்டு எப்படா வெளில வருவோன்னு பாத்துட்டு இருக்கிறேன். எங்க அண்ணி பொண்ணு. ஆனா ஆக்சுவலா நான் அத்தை, எனக்கு மருமக. ஆனா நாங்கெல்லாம் சின்ன வயசுலயே இருந்து எல்லாம் ஒன்னா வளர்ந்ததுனால கசின்ஸ் எல்லாம் இப்போ எப்படி ஹரி மௌலிக்கு எப்படி என்னோட கசின் அவனுக்கு ஜாயிண்ட் சேருது, அந்த மாதிரிதான் எங்க அப்பா செட்டு நாங்க சேர்ந்திருக்கோம். அந்த மாதிரி அப்பப்ப அடிச்சுப்போம். ஆமா, அப்பப்ப அடிச்சுப்போம். நான் இங்க இருந்து லீவுக்கு எல்லாம் போகும்போது நான் புதுசா வாங்குறது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் இவகிட்ட குடுத்துட்டு நான் வெறுங்க ஈஸின்னு வந்துருவேன். நானு அது எனக்கு குடுக்கலன்னா எனக்கு தூங்கவே வராது. எடுத்துன்னு போய் குடுக்கலன்னா. அப்பெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இப்பெல்லாம் யோசிக்கிறது. இப்ப எங்க யோசிக்கிறது கூட நேரம். கல்யாணம் ஆனா அவன் குடும்பம் அப்படி இப்படி தனித்தனியா பிரிஞ்சிருது. இவளுக்கும் இப்ப 11 வயசு. அப்ப கல்யாணமே பண்ணிக்காம வீட்டுல அப்படியே உட்கார்ந்து வேண்டியது தானே. +1 படிக்கிறான். போடும். +1 படிக்கிறானா பையன். இப்பதான் என்ன சொல்றது, இப்ப பாக்குறோம். இதுக்கப்புறம் எப்ப பாப்போம்னு எனக்கு. ஆனா சீரியஸா ஆச்சரியப்பட்டா. கீதா வந்திருக்கிறேன் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாப்பா, திடீர்னு அவ எங்கேதுப்பா இங்கே வந்தா தெரியலையே அப்படின்னுட்டு இருந்தா. ஆமா, ஆனா நான் காலையில ஸ்டேட்டஸ் பார்த்தேன். கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டேட்டஸ் வைக்கும் போதே சென்னை வரைக்கும் வந்துருக்கிறா, நம்மள கூப்பிடுவா, வருவாளோ மாட்டாலோ தெரியல, கூப்பிடல பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு விட்டேன். சரி அப்புறமா நம்ம கூப்பிடலன்னா நான் கூப்பிடலான்னு கரெக்டா பார்த்தா யோசிச்சுட்டு இவ வைக்கிறதுக்குள்ள இவ கூப்பிட்டா. கூப்பிட்டு நான் வீட்டுக்கு வர அட்ரஸ் ஷேர் பண்ணு அப்படின்னே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, நம்மளே இன்னும் ஞாபகம் வச்சு. சரி ஓகே. அப்புறம் கீதா கேளு, சந்தோஷப்பட்ட ரைட்டு. நைட் என்னென்னமா டின்னர் எனக்கு விதவிதமா செஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேளு. ஆனா தப்பிச்சுக்கிறப்பா நீனு. கிச்சன் காலியா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கூட யோசிச்சேன் மத்தியானம் சாப்பிடும்போது ஹோட்டல்ல பேசாம இவளுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு போயிடலாம். இல்ல இதுல காமெடி என்னன்னா, யாரு சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்தாலும் சரி, உன் மேல கோவமே பட மாட்டாங்க. ஏன்னா vlogல பாத்துடுறாங்க. vlogல பாக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சின்ன வயசுல இருந்தே என்ன பாத்துட்டாங்க. தின்ன தட்டை கூட நகர்த்த மாட்டேன். கேட்டவள இவதான் என்ன சின்ன வயசுல இருந்து பார்த்தவ. இவளுக்கு தான் தெரியும். நான் அப்பவும் தின்ன தட்டை நகர்த்தினது கிடையாது, தின்ன தட்டை எடுத்து வைக்கிறது கிடையாது. இப்ப வேலை செஞ்சுன்னு இருக்கேன். ஆமா, இந்த சூரிய உதயத்தை பார்த்ததே இல்ல. ஆமா, சூரிய உதயம் இல்ல, சூரியன் ஒருத்தர் இருக்கிறதே அப்படியே ஸ்டடீஸ்ல தெரிஞ்சுக்கினதுதான். அந்த காபி ஒண்ணு போடுவாங்க, அது என்ன காபி? ஆனா இப்போ உங்க அம்மா இல்லாம போயிட்டாங்கப்பா. வர காபி, பால் காபி. நான் போனாதான் பால் காபி எனக்கு போட்டு தருவாங்க. இவங்க எல்லாம் வர காபி தான் குடிப்பாங்க. எங்க அம்மா வர காபி கொடுத்தாலும் இவளுக்கு மட்டும், எனக்கு மட்டும் பால், எனக்கு மட்டும் தனியா இருக்கும். அப்ப எல்லாமே டிஃபன், இட்லி, தோசை, சிக்கன், மட்டன் எல்லாமே வரும் எனக்கு. அப்படிதான் செஞ்சு கொடுப்பாங்க. நான் ஊருக்கு போற வரைக்கும் என்ன பாத்துப்பாங்க நல்லா. இதான் பார்த்தலையே தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எங்க அண்ணி. அது கவனிக்கிறது உங்க அண்ணி. இவ்வளவு ஒளிச்சலா வளர்த்திருக்க உங்க அம்மா உன்னை. எங்க அம்மாவே இப்படிதான் பொண்ணு. அது காரணம் யாருன்னா எங்க அப்பா. என்ன கெடுத்தது காரணம் நீங்கிற மாதிரி எங்க அம்மாவுக்கு கெடுத்தது காரணம் எங்க அப்பா. அப்படிதான் பண்ணுவாரு. எங்க போனாலும் நான் உனக்கு கடையில வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு பொண்டாட்டி சொகுசா வச்சிருந்தாரு. அப்படிதான் பண்ணுவாரு. கரெக்ட்ல எங்க அப்பாவுக்கு கெட்டதே அப்படிதான் பண்ணுவாரு. அப்படியே அவங்க வீட்டு வாசல்ல கார் ஏறினா எங்க வீட்டு வாசல்ல இறங்குவோம். அப்படிதான் எங்க அம்மா வச்சிருந்தாரு. எங்க அம்மா அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு. ஆனா எங்க அம்மா இப்ப கேள, அதுக்கு ரீசன் என்னன்னு இல்ல அதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு தெரியும். நான் பிஹைண்ட் த ஸ்கிரீன் சொல்றேன். ஆமா, இப்போ வேண்டாம். அதுக்கு எதுக்கு உங்க அப்பா உங்க அம்மாவை அப்படி வச்சுன்னு இருந்தாரு அப்படின்றதுக்கு ரீசன் நான் போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகேவா? கேமரால சொல்றேன். ஆமா, ஆஃப் கேமரால சொல்றேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி ஆகுது, 8:45 ஆகுது. அப்படியே நாங்க போய் சாப்பிட்டு ஊருக்கு வேற இவ்வளவு பஸ் ஏத்தி விடணும். 10 மணிக்கு போய் பஸ் ஏத்தி விட்டு வருவோம். சரி ஓகே. சொல்லு கீதா, இன்னொரு வாட்டி பா. நீ அப்போ
எவ்வளோ டிஸ்கரேஜ் இது ஐட்டம்ஸ் இருக்குது பாரு உங்ககிட்ட. அவன் எங்க போய் உட்கார்ந்தாலும் உட்கார்ந்த இடத்துல நாங்க தான் கொண்டு போய் கொடுப்போம். சரி நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தா இப்ப உங்க வீட்லயும் அதுதான் நடக்குது போல. எல்லா பக்கமும் அதுதான். இந்த அம்மா நகர மாட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்க மாட்டேன். இருக்கிறத கொடுத்தா சாப்பிட்டு கம்முன்னு இருப்பேன். அப்படிதான் பண்ணுவேன். பெருமையா வேற சொல்ல நீங்க அப்ப கிடையாது. பேக் டு பெவிலியன்ட்டு கஞ்சி கொடுத்துருக்கணும் நீங்க. அப்போ குடிப்பானே, ஏன் குடிக்க மாட்டேன்? எல்லாமே சாப்பிடுவேன் நானு. சரியா? நீங்க தான் பாடு வேணும்னுவீங்களா? பாடுன்னா சிக்கன் கறி ஃப்ரெண்ட்ஸ். ஊர் கையில நாங்க சாப்பிடுவோம். அது சிக்கன் திணி. அது என்ன சிக்கன் திணி? சிக்கன்ன்ற வார்த்தையே அவ வாயில இருந்தே. ஆமா, எப்ப பார்த்தாலும் சிக்கன் சாப்பிடுவேன். பார்த்தாலும் சிக்கன். அப்புறம் ரோஸ் மில்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அவதான் எங்க லைஃப்லயே. அது கன்றாவி ரோஸ் மில்க்னுல சொன்ன நீனு. அந்த ரோஸ் மில்க் அத்தா இதை எப்படா குடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் அப்ப வந்த ஃபேமஸ் இல்ல அந்த டைம்ல எல்லாம். எங்கயாவது பார்த்தா அந்த பேருக்காகவே குடிக்கொள்ளணும். ஆமா, இப்போ ரோஸ் மில்க் குடிப்பேன்ல. அதுல ரோஸா இருக்கணும்ன்ற ஆசை அப்ப நடக்கவே இல்லை. அப்ப கருப்பியா தானே சுத்தின்னு இருந்தா. இப்ப கூட சொன்னான்ப்பா என் ஃப்ரெண்டு இன்னைக்கு மீட் பண்ணிட்டு வந்தேன். அவன் என்ன சொன்னான்னா அவனுக்கு வந்து பேர் தெரியல. எங்க வீட்டு மருதாணி செடி சாப்பிட்டு ஒரு புள்ள வெள்ளையாச்சுன்னு சொல்லி என்கிட்ட ஒரு புள்ள சொல்லி இருந்துச்சு. அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்குது அப்படின்னு கேட்டான். அந்த பொண்ணை தாண்டா இன்னைக்கு பாக்க போறேன்டானு அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், எப்பப்பா வெள்ளையா இருந்தா அவ? நான் பார்த்த காலத்துல இருந்தே மாநிறம் தான். வெள்ளையாதான் இருப்பா. எப்ப எப்ப வெள்ளை? பழைய போட்டோவெல்லாம் எடுத்து பாரு. எப்போ அந்த சின்ன வயசுல அந்த மருதாணி செடியை பறிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா இதை சாப்பிட்டு தான் நான் வெள்ளையானேன்னு சொன்ன அந்த வார்த்தை தான் ஹைலைட். அந்த பையன் ஆனா இப்போ வரைக்கும் அது மறக்கல. அது மாதிரி சின்ன பிள்ளைல நிறைய சேட்டை பண்ணிக்கிறேன். என்னப்பா என்ன நல்லா சொல்லலான்னு இருக்கிற? என்னென்னலாம் அவ சாப்பிடலையோ அதெல்லாம் வந்து ஏன்னா என்ன மாதிரி தானே எங்க ஊர்ல இருந்து வந்தா என்ன மாதிரி தானே இருப்பாங்க. சீ ஃபுட் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் தானே. இன்னும் ஆனா ஆக்சுவலி ஆமா சீ ஃபுட் இந்த மெனு பார்த்தாவே இத்தனை வெரைட்டி இருக்கு. எது சாப்பிடுறேன்னு எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. என்ன ஆர்டர் பண்ணுவீங்க? நீ ஆர்டர் பிரான் ஓகே, எனக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிச்சு பிரானுக்கு. சீ ஃபுட் எல்லாம் நாங்க சாப்பிடவே மாட்டோம். எங்க ஊர்ல கிடைக்கிறது வந்து நாட்டுக்கோழி சர்வசாதாரணமா கிடைக்கும். நாட்டுக்கோழிங்கிறது நீங்க பார்த்ததே கிடையாது. மீனுனாவே கட்லா, ரோகு, ஜிலேபி தான் கிடைக்கும். வேற எல்லாம் கிடைக்காது. மட்டன் சிக்கன் நார்மலா கிடைக்கும் எல்லாமே. ஆனா எங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கிடைக்கிறது நாட்டுக்கோழி கிடைக்கும். நாட்டுக்கோழி எனக்கு அவ்வளவு பிடிக்காது. நாட்டுக்கோழிலையும் பெருமை எவ்வளவு நல்லா செய்வாங்க அப்படின்னு நீ சொல்ற. ஆனா பட் இவ்வளவு பேசுற வீட்டுல இருந்தேன். எங்க அண்ணி என்ன நல்லா சமைச்சு நான் சாப்பிட்டுக்குன்னு எனக்கு தெரியல. பெரியமா நாட்டுக்கோழி புடிங்க தின்றுவாளா? ஏன்பா அப்படி இருக்க? காலையில டிஃபன் சாப்பிட எனக்கு ஞாபகம் இருக்கு. காலையில இட்லி, உப்புமா, அந்த மாதிரி தோசை கூட கிடைக்காது. இட்லி மேக்சிமம் கிடைக்கும். அப்பெல்லாம் தோசைகள் எல்லாம் பெருசா இருக்காது. இட்லி கிடைக்கும். இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாம் வச்சிருவாங்க. மத்தியானம் சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு பெருசா இல்ல. மத்தியானத்துல எல்லாம் விளையாடிட்டு இருக்கு. சாப்பிடறதுக்கு வரதே ரொம்ப ரேரா இருக்கும். நாங்க பெரியமா வீட்டுக்கு போனா அங்க கறியா இருந்துச்சுன்னா அங்க உட்காந்துப்பேன். இவளையும் சேர்த்து அங்க திங்க வச்சு கொடுத்துருப்பேன். அப்புறம் எங்க வீட்டுல சாப்பிடுறது. அப்புறம் நைட்டு டின்னர் அதே மாதிரி இட்லி, தோசை வேற எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. எல்லா வீட்லயும் போனா இட்லி வச்சிருப்பாங்க. இட்லி குண்டாதான் பெருசா இருக்கும். நீதான் பிரியாணி பேயாச்சே. நீ பிரியாணி சைக்கோப்பா. நேத்து டாக்டர் என்ன சொன்னாரு? பிரியாணி எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னாரு பத்தியா? ஆனா என்ன சொன்னாரு? நல்ல கடையில சாப்பிடணும் சொன்னாரு. ஆமா, அது மெயின். இது நான் இந்த கடைக்கு நான் ஓட்டேன். அதுதான் மெயின். பிரியாணிலாம் எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலான்ட்டாரு. வெயிட் ஏறுமா? ஆமாமா, நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வாயை திறந்தா பிரியாணி தெரியணும். அது வரைக்கும் தெரியணும். உணவுக்குள்ளால அவ்வளவு இருக்கணும் பிரியாணி. அப்படிதான் நீ சாப்பிடுவா. வேற எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குதுப்பா. சப்பாத்தியை நீ தான் சாப்பிட போற. எனக்கு பிடிக்காத ஐட்டம், மெல்ல முடியாத ஐட்டத்தை வாங்கி எனக்கு கொடுப்ப. பிரியாணி இப்போ நீங்க சின்ன வயசுல எல்லாம் பிரியாணி எல்லாம் அதிகம் செய்வாங்களா? இல்ல பிரியாணியே கிடையாது அப்பெல்லாம் பிரியாணி கிடையாது. அதான் சொல்றேன், இட்லி, தோசை, சிக்கன், நாட்டுக்கோழி குழம்பு, அரிசி வறுப்பு சாப்பாடுயா. மெயின் இப்போ பிரியாணி எப்படி ரொம்ப அரிசி பருப்பு கொங்கு மண்டலத்தோட ஸ்பெஷல். சாப்பிடும்போது எப்பயுமே நான் வந்து ப்ரேயர் பண்ற வழக்கம் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 2 பேரும் சேர்ந்து என்ன ப்ரேயர் பண்ண விடாம அரிசி பருப்பு சோறையும் பிரியாணியும் ஈக்குவல் பண்ணி பேசுதுங்கிறாங்க. அரிசி பருப்பு சோறு நல்லா இருக்கும். ஏன் சொல்ற? நல்லா இருக்கும். இப்பவும் கேட்டோம்னா பிரியாணி, அரிசி பருப்பு சோறானா அரிசி பருப்பு சோறு தான் உனக்கு. இப்ப அது ஒரு மெனுவாவே பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல எல்லாம்.
கோயம்புத்தூர்ல எல்லாம். 17 வருஷம். சரி, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் விக்கிறாரு அரிசி பருப்பு சோறு 250 ரூபா. அப்படியா விக்கிறாரா? ஆமா, அவரோட கிளவுட் கிச்சன்ல ஒரு மெனுல இருக்கே. பாத்தியா எங்க ஊர் சோற எவ்வளவு ஃபேமஸ் ஆன சோத்தை எவ்வளவு முத்தாட்சினாம பெருத்துறாரு தெரியுமா? இப்ப நீங்க அதெல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜ் விற்கிறவங்க நீங்க வந்து கிளவுட் கிச்சன்ல வாங்கி சாப்பிடுறீங்க. அதே நான் வீட்டுல செஞ்சா சீ இதெல்லாம் ஒரு சோறா அப்படின்னு நீ இலக்காரமா பேசுற. அப்புறம் இன்னொன்னு உங்களோட ஃபேமஸ் தோசைக்கு என்னது பாது? கத்திரிக்காய் பச்சி. கத்திரிக்காய் பச்சியா? தோசைக்கு கத்திரிக்காய் பஜ்ஜிங்கிறது ஃபேவரட்டான அந்த பொங்கல் ஸ்பெஷல். இதெல்லாம் கத்திரிக்காய் பஜ்ஜி, பீக்கங்காய் பஜ்ஜி. நான் வெறும் தோசை. அது வந்து ரெண்டாவது வந்துச்சு. பீக்கங்காய் பஜ்ஜி வந்து ரெண்டாவது வந்து. கத்திரிக்காய் பஜ்ஜி தான் ஃபேமஸ். அதெல்லாம் நான் ಮಾಡಿನಂದ್ ಮಡಿಕೊ ಮನೇಲಿ ಅವ್ರ ಮೂತಿನೆಲ್ಲ ನೋಡ್ಬೇಕೆ. செம்மையா இருக்கும். அடி தரதா எனக்கெல்லாம் அப்படியே அடியில இருந்து எரியும். எனக்கு அந்த கத்திரிக்காய் பச்சி செய்யும் போதே கத்துவேன். என்னதுப்பா இது எதுக்குப்பா? எனக்கு ஒரு இட்லி பொடி கொடுத்தா போதும். இட்லி பொடி பஜ்ஜி ಅಷ್ಟು ಮಾಡಿ ನಾನು இட்லி பொடி மடித்தினார் ಅಂದ್ರೆ இட்லி பொடிங்கிறது இல்ல, யாருக்கு என்ன பிடிக்குங்கிறது ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு நம்மள மாதிரி கொடுத்து பழக்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேபி பிடிச்சிருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்டு பழகினதால நமக்கு அந்த ஃபிளேவர் வந்து பிடிச்சிருச்சு, அந்த டேஸ்டும் பிடிச்சிருச்சு. அவங்க சாப்பிட்டதுல பார்த்தது கூட கிடையாது. கல்யாணம் அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூரோட இது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்து இங்க எனக்கு தெரிஞ்சு சென்னையில வந்து இட்லி பொடி, தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி, இதுதான். இந்த கத்திரிக்காய் பச்சில பார்த்ததே கிடையாது நாங்கெல்லாம். இப்பதான் ட்ரெண்ட் ஆச்சு. மட்டும்தான் இட்லி பொடி எங்க வீட்டுல அப்படியே உலகம். இட்லி பொடினா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க சாப்பிட்டதில்லை. ஆனா இப்போ என் பையனுக்காக கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வைக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் பாக்குறேன். அது அவன் கேட்கறதுனாலதான். இல்லாட்டின்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த கத்திரிக்காய் பச்சி, தக்காளி சட்னி, தக்காளி குழம்புல எங்க அம்மா வைப்பாங்க. எவ்வளவு நல்லா தெரியுமா? சரி ஓகே, தோசை எனக்கு இட்லி பொடி இருக்கான்னு அடுத்த வார்த்தை கேட்டுருவேன். ஏன்னா அந்த கத்திரிக்காய் பச்சி அப்பதான் போட்டு கிண்டி இருப்பான். வேணும் கடுப்பா இருக்கும் அதை பார்க்கும்போது. நானும் சரி யோசிச்சேன், ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணேன். எனக்கெல்லாம் வாயிலே போல ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு நேரா இது ரசத்தை ஊத்தி தொட்டு தின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் இது தொக்கு இது சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் வதக்கல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம ஊர்ல சாப்பிட்டதுல இங்க கிடையவே கிடையாது. இங்க ஒரு இவங்க ஸ்டைலு, குக்கிங் ஸ்டைலு, இங்க ஒரு ஸ்டைலு எல்லாமே வேற. அதுக்குதான் பேரே கொங்கு மண்டலம்னு வச்சிருக்காங்க. அங்க இருக்கிறது அந்த சமையலே வேற, இங்க சமையலே வேற. எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அந்த உப்பு மிளகா பொடி போட்டு எண்ணெயில வறுத்து சாப்பிடுவாங்க. அது டேஸ்ட். இது நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணெய் வந்து லிமிட்டா ஊத்திட்டு போனோம். அந்த மாதிரி வறுக்கலாம் மாட்டான். நெய் இல்ல, வெறும் தேங்காய் எண்ணெய். காஸ்ட்லி நெய் காஸ்ட்லியான ஐட்டம் வந்து அங்க சாப்பிடுறத விட அந்த தேங்காய் எண்ணெய் சாப்பிடுறது தான் ஃபிளேவர் எல்லாம் ஜாஸ்தி. நல்லா இருக்கும் சாப்பிடுற டேஸ்ட் வைஸ். சரிதா, எங்க ஊர்ல சமைக்கிறதுக்கும் உங்க ஊர்ல சமைக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுதா? நல்லா தெரிஞ்சிச்சு. மசாலா அந்த மசாலா நமக்கு ஒரு சில நேரம் குடல் கொத்துக்காது வயிற்றுக்கு. ஆனா இவங்களுக்கு மசாலா இல்லைன்னா சோறு இறங்காது. ஆனா அந்த கொங்கு மண்டலம் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா மசாலா ஐட்டம் இந்த புதுசா வெரைட்டியான மசாலாஸ் இருக்காது. லிமிட்டா இருக்கும், நல்லா இருக்கும் வயிற்றுக்கும். சாப்பிட்டா எதுவும் பண்ணாது, நிறைய சாப்பிடும். ஆனா நீ பண்ற பாத்தியா, நீ அப்படியே ஃபுல்லா மசாலாவா இருக்கும் சாப்பிடுறதெல்லாம். சென்னையில எல்லாம் நம்ம சாப்பிடுவாங்க. நீ இந்த ரோட்டு கடையில சென்னையில போய் சாப்பிட, இட்லியில ஃபுல்லா சுத்தி சிக்கன் குழம்பு ஊத்திட்டு சால்னா ஊத்திட்டு அப்படிதான் சாப்பிடுவாங்க. சால்னாலாம் நாங்க வந்து ரேரு கடையில போனாதான் பரோட்டா கொடுப்பாங்க. உங்களுக்கு சால்னால கத்திரிக்காய் பச்சி, சால்னால கத்திரி பச்சியில சிக்கன் குழம்பு பரோட்டா கொடுப்பாங்க எங்க ஊர்ல ஹோட்டல்ல. அதுதான் சாப்பிடு. நீ மட்டும் தனியா சாப்பிட்டுக்கிற, ஒண்ணுமே இல்லாம வெறும் சோத்த கொண்டு வச்சுக்கிறாங்க. எப்படி சாப்பிடுறதுன்னு நாங்க 2 பேரும் வெயிட் பண்ணி நிக்கிறோம். ஆனா நீ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அது பாயசம் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. எனக்கு பிரியாணி தான் முக்கியம். நீ சாப்பிட்டு நிக்கிற. மதியானமும் பிரியாணி தான் சாப்பிடுவோம்ல. ஆமா, எனக்கு அங்க ஷூட் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கே பசிதான். அதோட ஓடி போய்
க்ரீம் பண்ணலாம் வாங்கி வந்து சாப்பிடுங்க. இப்போ நீ ட்ரை பண்ணுவோம். ஃபேஸை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கிற, உனக்கு பிடிக்குதா இல்லையான்னு பாக்குற. சுடுது பார்த்து. இல்ல இது பிராணுங்கிறது எனக்கு இப்பதான் பாத்து. அது மசாலா பிரான் சாப்பிடணும் அப்படின்னு அது சாப்பிட்டு தெரியாது, நான் சாப்பிட்டது இல்லையே. அது பேர் கேள்விப்பட்டிருக்கா? இது வந்து அந்த பேருக்காக சாப்பிடுறது. சூடு கொதிக்குதா? செம்மையா இருக்கும். போய் வேண்டாம். எனக்கு எவ்வளவு காண்டா இருக்கும் தெரியுமா? ஹோட்டலுக்கு போனா எப்ப பார்த்தாலும் சிக்கனு மட்டனுன்னுங்க. இத சொல்லவே சொல்லாதுங்க. சூப்பரா இருக்கும். யோசிப்பா, இதெல்லாம் ஒரு சாமானம் சூடு பண்ணி இப்படி ஈச்சு போனது சாப்பிட்டதுக்கு எவ்வளவு ஒரு அனுபவம். ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஊதி சாப்பிடு. ஐஸ்கிரீம் உனக்கு பிடிக்கும், அதனால அப்படியே கூட சாப்பிடுவேன். நாக்கு சுட்டுருச்சுன்னு வச்சுக்கோ, அவள் தான் அடுத்த டேஸ்ட் எதுவுமே பார்க்க முடியாது உன்னால. ஸ்வீட்டா திகட்டுற மாதிரி இருக்குல்ல, கசக்கும். நீ கரெக்ட் டைம்ல கொண்டு வந்து பஸ் ஏத்தி விட்டது இல்ல, கரெக்டா வந்து நிறுத்திட்டான்ல, அதுதான் மெயின். இப்படிதான் நாங்க எப்பயுமே எல்லாரையும் கொண்டு விடுவோம். அதேதான் நீயும் இப்படிதான் நீ பண்றவா. அது முன்னாடி போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம தாம்பரம் கூடுவாஞ்சேரின்னு ஏதோ ஒரு இடத்துல போய் பிடிச்சிருக்கலாம். அதை கூடுவாஞ்சேரின்னு நமக்கு பின்னால் தான் வரேன்னாரு. ஓகே ஆச்சா ஆச்சா அப்படின்னு முன்னாடி வந்துட்டோம். எப்படி பாய்? என்னப்பா உன் கசின் போயாச்சா? பாய் பாய் சொல்லிட்டியா? இது வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா, அங்க கோயம்புத்தூர்ல இருந்த வரைக்கும் தான் இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருந்தது இல்ல. அடிக்கடி நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்னா மீட் பண்றது, போறது வரதுன்னு இருந்தது. அங்க இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த வந்து ஒரு மேரேஜ்ல மீட் பண்ணோம், அவ்வளவுதான். ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள்ல டக்கு டக்குன்னு உடனே இப்படி தடிக்கி விட்டா போய் எல்லாரையும் பார்த்துட்டு வருவோம். இப்ப வந்து அந்த குடுப்பினியே இல்ல. நல்ல வேலை, எனக்கு இவ்வளவு சர்ப்ரைஸா வீட்டுக்கு வருவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. என்ன சொல்றது, லைஃப்ல மறுபடியும் அந்த நாங்க சின்ன பிள்ளையா விளையாண்டது, நாங்க போனது வந்தது, நாங்க பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி பேசினதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, அந்த ஒரு டிப்ரெஷன்ல இருப்போம்ல, யாரையாவது பார்க்கும்போது நம்ம ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு, ஓல்டு நமக்கு பிடிச்ச கசின்ஸு நம்ம மீட் பண்ணும்போது ஒரு மகிழ்ச்சி வரும் தெரியுமா? அந்த மாதிரி ஃபீல் வரும்போது ரொம்ப டே இன்னைக்கு சூப்பரா போச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதனால நான் வந்து 2 நாளா கண்டினியூஸா வந்து ஏன் சமைக்கல அப்படின்னு நீங்க கேட்பீங்க. வந்திருக்கால அவ்வளவு தூரத்துல இருந்து உங்களை பார்க்க, நீங்க சமைச்சு போட்டிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஒரு 2-3 டேஸாவே எங்க பர்சனல் ஒர்க் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு போயிட்டு அது கம்பல்சரி நம்ம போய் ஆகணும். ஆல்ரெடி நம்ம அது ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி போகணும், இங்க போகணும், இந்த டைமுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். அதை வந்து நம்ம மிஸ் பண்ண முடியாது, போய் தான் ஆகணும். அவங்களுமே வந்து மார்னிங் மெசேஜ் அனுப்புனா ஆஃப்டர்நூன் எத்தனை மணிக்கு வருவேங்கிறதும் கரெக்டாக சொல்லலை. கரெக்டாக நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போது கரெக்டாக மெசேஜ் அனுப்புறா, நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கிளம்புனாலும் நம்ம வீட்டில் தான் நம்ம பையன் இருக்கான்ல, வந்து அவன் ரிசீவ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மௌலி ரிசீவ் பண்ணிட்டு தாம்பரம் வீட்டில் ரிசீவ் பண்ணிட்டு திருப்பி இங்கே கூட்டிகிட்டு வந்தான். ஏன்னா அவன் தாம்பரம் வீட்டில் தான் இருந்தான். நாங்கள் வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. நாங்கள் அதுக்குள்ளே, ஏன்னா எங்களுக்கு இதுதான் பக்கம், அதனால இங்க வந்துட்டு நம்ம நைட்டு டின்னர் ஏதாவது வாங்கி கொடுத்து நம்ம இப்படி இருந்து பஸ் ஏற்றி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஐடியா பண்ணது. கரெக்டாக அந்த டைமுக்கு அவங்களையும் வெயிட் பண்ண வைக்கல. அங்கே ரிசீவ் பண்ணிட்டு அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு வரதுக்குள்ள நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் அவசரமா. அங்கே பாதி வேலையை நிதானமாக கூட பார்க்கல. கரெக்டா டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காவே இல்லாமல் அந்த சாயந்தரம் ஒரு டீ குடிப்போம், அந்த எதுவுமே குடிக்காம
வீட்டுக்கு ரீச் ஆகியே ஆகணும், நமக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பரபரப்பா நாங்க வந்து கரெக்டா ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே உங்க லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் மெமரிஸ் இருந்திருக்கும்ல. உங்க கசின்ஸ், க்ளோஸ் கசின்ஸ் வந்து நீங்க ரொம்ப நாள் மீட் பண்ணாம, ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ் அந்த மாதிரி மீட் பண்ணாம இருந்து மீட் பண்ண உங்களுக்குன்னு ஒரு மெமரிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி மெமரிஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டாங். ஓகே, பாய்.